Hi friends, welcome to Green's recipe video. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம திருநெல்வேலி ட்ரெடிஷனல் ரெசிபியான தேங்காய் பால் சொதி தாங்க பார்க்க போறோம். வாங்க அதுக்கு என்னலாம் வேணும்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் இதுக்கு வெஜிடபிள் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 7 பீஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் பீன்ஸ், கேரட், அப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறம் வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் 7-8 நம்பர் எடுத்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க இதுக்கு வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஒரே ஒரு தேங்காயை எடுத்து கட் பண்ணி நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது முதல் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும், 2வது பால், அப்புறம் 3வது பால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதை வெஜிடபிள்லாம் வேக வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க. ஸோ அதனால தான் நான் 3 பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சிடலாம். அப்புறம் பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கோகனட் ஆயில் விட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அப்புறம் ஆனியனையும் கார்லிக்கையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், போதும். அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையுமே கலந்து விட்டுட்டு இதை நாம் இப்போது வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட வேண்டாம். நம்ம இந்த 3வதாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு நாம் இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேக விடலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இதை வேக விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை வேக வைக்கும்போது இன்னுமே நமக்கு இந்த சொதி நல்லா க்ரீமியாக இருக்கும். அப்புறம் காயெல்லாம் 3/4 பதம் வெந்ததும் வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு வச்சுருங்க. பாருங்கள் குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2வது எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை விட்டுக்கலாம். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணோம்னா தேங்காய் பால் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் இதுக்கு மசால் பொடி அப்படின்னு எந்த ஐட்டமும் வேண்டாம், மஞ்சள் பொடியும் தேவையில்லை. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். அப்புறமா நாம் வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக கொதி வர ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் கொதியெல்லாம் வரலை. நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில் தூவிக்கலாம். நம்ம தூவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மறுபடியும் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஒரு 4 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்து குழம்புல விட்டுறலாம். விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருக்கிற அந்த ஒரு லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெடிஷ்னல் சொதி குழம்பு தயாராகிருச்சு. இப்போ நாம் சர்வ் பண்ணலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்துட்டு நாம் சாதத்தோடு எடுத்துக்கலாம். இட்லி, இடியாப்பம், தோசை, ஆப்பம் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் இதனோட பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைட்லலாம் இஞ்சி பச்சடி அல்லது இஞ்சி தொகையல் ஏதாவது ஒன்று சேர்த்து எடுத்துப்பாங்க ஜீரண சக்திக்காக. நாம் இதில் ஜீரகமே நிறைய சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்னிஷுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா வெறும் அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயோட காரமும் மட்டும்தாங்க. நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குற அந்த லெமனோடு சேர்ந்து அந்த இஞ்சி அந்த வாசத்தோடு சேர்ந்து இந்த குழம்பே ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இருக்குங்க.
நான் இன்றைக்கி வந்துட்டு இதை ஆப்பத்தோடு தான் சர்வ் பண்ண போகிறேங்க. ஆப்பமும் இந்த சொதியும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான சுவையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது தாங்க ஒரிஜினல் திருநெல்வேலி சொதியோட ரெசிபி. நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பாய்.